ஜென்டில்மேன் படத்தில் நான் உதவி இயக்குனர் இருக்கும்போது நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் இருந்த இடத்துல ஒரு டீ குடிக்க 3 மணிக்கு வெளியே வரும். அங்கே ஒரு இடத்துல டீ கடை போட்டுருவோம். டீ சூப்பராக போடுவார். அவர் டீ போடுற ஸ்டைலே நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவர் அந்த டயத்தில் அவர் ஒரு மிடில் ஏஜ் மேன். அவர் டீ அவ்வளோ லாகமாக போடுவார். அதை அப்படியே பார்ப்பேன். எப்போ பால் எடுக்கிறாரு, எப்போ போடுறாரு, எப்போ ஆத்துறாரு, இது அவ்வளோ அழகாக இருக்கும், ஸ்டைலாக இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நம்ம வித்தியாசமாக அப்போ மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அவர் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி திருந்தி வாழ்றதுக்காக டீ கடை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காருன்ற அவருடைய கதை. அப்புறம் ஏன் அவர் போனார் வச்சாருன்னா அவர்கிட்ட மெதுவாக ஒரு கதையை அப்போ நான் யோசித்தேன். ஒரு டீ கடை ஜெயிலிருந்து வந்தவர் டீ கடை வச்சு வாழ்க்கையை மாற்றிருக்காரு. ஆனால் அவருடைய ஃப்ளாஷ்பேக் பார்த்தா பாஷா மாதிரி இருக்குது ஒரு கதை அவருக்கு. ஸோ இந்த டீ கடை வச்சிருக்கிற பாஷா மாறினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வேற வெர்ஷனில் திங்க் பண்ணேன். ரிவர்ஸில் போட்டு திங்க் பண்ணேன். இவர் ஏன் ஒரு ஆளாக மாறக்கூடாது? ஸோ அதான் டீ கடை வச்சிருக்கோம் அப்படின்றப்ப அப்போதான் அந்த கதைக்கான நாட்டு ஸ்பார்க் எல்லாம் தோணி ஸ்கிரிப்டால் ஆரம்பித்தேன். அந்த அவர் டீ போடுற ஸ்டைலை பார்த்துட்டு தான் இதை நான் இந்த ஒரு மாதிரி ஸ்டைலிஷ் ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக பண்ண முடிவு பண்ணது. அந்த கதை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்த அந்த டீ கடை மைண்டில் வந்துச்சு. அதை கோர்ட்டுக்குள்ளே வைக்கலாம்னு. ஏன்னா நான் ஜென்டில்மேனுக்காக லொக்கேஷன் பார்க்கும்போது சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போகும்போது அந்த வளாகத்துக்குள்ளே டீ கடை இருக்கிறத பார்த்துருக்கேன். ஸோ ஒருத்தன் கிரிமினல்ஸை அடிக்கடி வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அவனுக்கு கிரிமினல் எல்லாமே தெரியணும், லா தெரியணும். அப்போனா அவன் எங்கே இருக்கணும்? கோர்ட்டுக்குள்ளே இருக்கணும். அவன் சாதாரண படிக்காதவன், கதைப்படி படிக்காதவன், அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ரைட்டு, அவன் கோர்ட்டுக்குள்ளே டீ கடை வச்சுருந்தானா அவனுக்கு எல்லாமே பழக்கத்தை வரும்னு சொல்லி அப்படி தான் அடாப்ட் பண்ணேன்.